ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் ட்ரக் ஒன்று வேகமாக போயிட்டுருக்கு. ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவம். இந்த இடத்துல தண்டவாளம் இருக்கிற விஷயம் தெரியாமலே இந்த வண்டி இவ்வளோ தூரம் பக்கத்தில் போயிடுச்சு. கரெக்டாக ட்ரெயின் வந்திருக்கு. அந்த ட்ரெயின்லேயே மாட்டிக்கிச்சு பாருங்க. இதையெல்லாம் சேர்த்து இழுத்துட்டே ட்ரெயின் போகுது. கொஞ்சம் கவனிக்காமல் போனதுனால நிலைமை எந்த மாதிரி மாறி இருக்கு பார்க்கறதுக்கே நம்ப முடியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த கார் ரோட்டில் திரும்புறதுக்காக பார்க்குது. ஆனால் அந்த நேர் ரோட்டில் பஸ் வேகமாக வந்துட்டு இருக்கு. இந்த கார் திடுது பண்ணி இப்படி திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்காததுனால அந்த டிரைவர் வண்டியை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணி பஸ் இந்த அளவுக்கு சொல்லண்டு வருது பாருங்க. பஸ்ல இத்தனைக்கும் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு கார் எதிர்பாராத நேரத்தில் திரும்பும் போது நிலைமை எப்படி மாறுது பாருங்க. எங்க இந்த வீடியோல பெட்ல ஒரு சின்ன குழந்தைய படுக்க வச்சிருக்காங்க. முன்னாடியே ஒரு ஃபேன் வேகமா ஓடிட்டு இருக்கு. இது ஜன்னல் பக்கமா படுக்க வச்சதுனால அந்த ஜன்னல் திடீர்னு உடஞ்சு விழும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. சத்தத்தை கேட்டு இந்த அம்மா வேகமா ஓடி வராங்க. கொஞ்சம் தள்ளி விழுந்ததுனால எதுவும் ஆகல. வீட்டுக்குள்ளே இருந்தா கூட ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி தான் இந்த வீட்லயும் நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த வீட்டுல இருந்து 2 பெரிய ஜன்னல் அப்படியே உடஞ்சி கீழே விழுது பாருங்க. எதிர்பாராத சம்பவம் தான். இங்க இந்த வீடியோல ஒரு மரம் திடீர்னு முறிஞ்சு அங்க இருக்கிற மின்கம்பிகள் மேலே விழுந்ததுனால திடீர்னு அப்படியே நெருப்பு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. மின்னல் விட்டுற மாதிரி அந்த இடத்துல பயங்கர சத்தத்தோட வெளிச்சம் வர ஆரம்பிச்சதுனால சுத்தி இருந்த ஆட்கள் எல்லாம் உடனே அந்த இடத்தை விட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே தொடர் சங்கிலி மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற எல்லா ஒயர்கள்லயும் நெருப்பு வர ஆரம்பிக்குது பாருங்க. ஆனா யாருக்கும் எதுவும் ஆகல. இங்க இந்த வீடியோல கடல்ல நடக்கிற அதிசயத்தை தான் பாக்குறோம். இங்க 2 பேரும் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவரை மட்டுமே இந்த மீன்கள் எல்லாம் சுத்தி வட்டம் போட்டுட்டு இருக்கு பாருங்களேன். அவரே ஆச்சரியத்துல உறைஞ்சுதான் நிக்கிறாரு. ஆளை விட மாட்டேன் அப்படின்னு இப்படி சுத்தி சுத்தி வருதா என்ன? அவருக்கு பக்கத்துல இன்னொருத்தர் குளிச்சிட்டு இருக்கிறாரு. அவரு பக்கத்துல ஒரு மீனை கூட காணல. இது என்னடா அதிசயமா போச்சுன்னு நினைக்கிற மாதிரி சம்பவம். மீன்கள் எல்லாம் இவரு மேல ரொம்ப பாசமாயிடுச்சு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, போட்ல போயிட்டு இருக்கும் போது கடல்ல கண் பாக்குற தூரம் எல்லாம் மீன்களா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிதான் இங்க நிறைய டால்பின்கள் இந்த போட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இங்க இந்த மாடுகள் எல்லாம் தடுப்புக்குள்ள போடலான்னு ஒவ்வொரு மாடியா உள்ள கூட்டிட்டு வராரு. ஆனா இந்த கண்ணுக்குட்டிகளோட அட்டகாசம் கொஞ்ச நாளைக்கு அமைதியாகவே செய்யாதான். உடனே சுவரை எட்டி தாவி அந்த கரைக்கு போய் சேர்ந்துடுச்சு பாருங்க. இங்க இந்த வீடியோல ரொம்ப பரபரப்பான ஒரு ரோட தான் பாக்குறோம். அங்க வந்துட்டு இருந்த ஒரு ட்ரக் பக்கத்துல இருக்கிற அந்த மரத்துல மோதி அப்படியே சரிஞ்சு ரோட்ல விழுறத தான் பாக்குறோம். கூடவே வந்துட்டு இருந்த ஒரு சின்ன டெம்போ அப்படியே பாதியை திருப்பிடுச்சு பாருங்க. ரொம்ப பெரிய ட்ரக், அதனால இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ அந்த மரக்கிளையில சிக்கி இந்த மாதிரி தடுமாறி விழுற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன சின்ன வண்டிகள் எதை பத்தியும் யோசிக்காம நேரா போயிடலாம். அந்த பெரிய ட்ரக் தான் சுத்தி சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்து பார்த்து போக வேண்டியிருக்கு. இங்க இந்த வீடியோல இதே மாதிரி ஒரு காட்சியை தான் பாக்குறோம். இது ஒரு மலையடிவார பகுதி. நிறைய பாறாங்கற்கள் எல்லாம் இருக்கு. ரோட்ல 2 பக்கமும் கார் வந்துட்டே தான் இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு வந்திருக்கு பாருங்க. இந்த காரை ஓட்டிட்டு வந்தவர் உடனே சுதாரிச்சு அப்படியே வண்டி நிறுத்திட்டாரு. பாறாங்கல் ஒரு வழியா அமைதியானதுக்கு அப்புறம் கொஞ்சம் இடம் கிடைச்சது. அந்த இடம் வழியா அப்படியே ஆள் ரோட்டை கடந்து போயிட்டாரு. இருந்தாலும் ஒரு நிமிஷம் முன்னாடி விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். 10 பேர் சேர்ந்து தள்ளினா கூட செல்லக்கல் மலையை விட்டு அசையாது. செல்லக்கற்கள் தன்னாலே உருண்டு வருது பாருங்க. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த மரம் இயல்புக்கு மரம் ரொம்ப வேகமா அசைய ஆரம்பிச்சது. அது விழப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியை ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஆட்டோ கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இத்தனைக்கு ரொம்ப பரபரப்பான ரோடு. நினைச்ச மாதிரியே ஒரு நிமிஷத்துக்குள்ள மொத்த மரமும் அப்படியே சரிஞ்சு ரோட்டு பக்கமாவே விழுந்திருக்கு. ஆனாலும் கொஞ்சம் நிதானமா விழுந்ததுனால யார் மேலேயும் படல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இது ஒரு நேர் ரோடு தான். எல்லா வண்டிகளும் போயிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் அப்படியே திரும்பி போறதுக்கு பார்த்திருக்கிறாரு. பின்னாடி பைக்ல வேகமா வந்தவர் முன்னாடி போயிட்டு இருக்கிற இவரு திடீர்னு இப்படி திரும்புவாருன்னு எதிர்பார்க்காததுனால அந்த பைக்ல மோதி அப்படியே கார் பக்கத்துல விழற மாதிரி ஆயிடுச்சு. ரோட்ல போகும்போது ஒருத்தர் பண்ற தப்பு இன்னொருத்தரை எப்படி கீழே தள்ளி விட்டுறது பாருங்க. நல்ல வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி டயருக்கு பக்கத்துல விழுந்தாலும் அவருக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ரயில் பட்டி தான் போகுதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். ஆனா இது எல்லாமே டஸ்ட்பின்கள் தான். இது எல்லாத்தையும் வியாபாரத்துக்காக எடுத்துட்டு போறாரு போல. இவர் பைக்ல போயிட்டு ஒன்னோட ஒண்ணு கயிறு கட்டி விட்டுருக்காரு. அது வர்றது ரயில் பட்டி மாதிரி தெரியுது. இதையெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு பெரிய ஆட்டோ டெம்போவே தேவைப்படும். ஆனா ஒரு பைக்ல வேலையை முடிச்சிருக்காரு பாருங்க. இங்க இந்த வீடியோல பாக்குறது, ராத்திரி நேரத்துல கடற்கரை ஓரத்துல நடக்கும்போது கொஞ்சம் உஷாரா தான் போகணும். இந்த பீச் பக்கத்துல எப்படி ஒரு முதல்ல ரெடியா படுத்திருக்கு பாருங்க. இந்த இருட்டுக்குள்ள இது இருக்கிற விஷயமே தெரியாது. இவரு டார்ச் அடிச்சுட்டே வந்ததுனால கண்டுபிடிச்சிருக்காரு. அசையாம இருக்கிறதுல முதல்ல எப்போதுமே கில்லாடி தான். இங்க இந்த வீடியோல ஆமை மெதுவா நடக்கும் அப்படித்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க பாருங்க குடுகுடுன்னு ஓடுது. இப்படி குடுகுடுன்னு ஓடுற ஆமையை இப்பதான் முதல் முறையா பார்க்க முடியுது. இங்க ஆட்களோட சத்தம் கேட்டதுனால எவ்வளவு வேகமா போக முடியும் அப்படின்னு வேகமா இந்த தண்ணிக்குள்ள ஓடி இருக்கு. இனிமே ஆமை மெதுவா போகணும்னு சொல்லவே முடியாது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஆளே இல்லாம வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு பைக் தான் பாக்குறோம். ஆளை பாதியிலே கீழே தள்ளி விட்டுட்டு இது வேகமா போயிட்டு இருக்கு போல. யார் மேலேயாவது மோதுறதுக்குள்ள பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோட்ல இருந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க தண்ணீருக்குள்ள திடீர்னு பண்ணிருக்கிற ஒரு வேலையை தான் பாக்குறோம். ரோட்ல இருக்கிற எல்லார் மேலேயும் தண்ணி தெளிச்சு விட்டு இருக்கு பாருங்களேன்.
இவர் வேகமாக ஓடி வந்து இது எப்படியாவது அமைதியாக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அது இப்போதைக்கு அமைதியாகிற மாதிரி தெரியல. இதனாலே ரோட்டில் போகிற ஆட்கள் எல்லாம் குளிக்க வேண்டிய நிலைமை வந்துடும் போல. எங்க இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த லேடி கடைக்கு போயிட்டு நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கதவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் இருந்திருக்கு. இதை யாரு கொண்டு வச்சதுன்னு வீட்டு கேமராவை பார்க்கும்போது தான் விஷயமே தெரிஞ்சிருக்கு. இதை கொண்டு வச்சது ஒரு அணில் தான். எப்படி ஒரு gift கொண்டு கொடுத்துருக்க பாருங்க. பார்த்து இவங்களால நம்பவே முடியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரோட்டோரத்தில் இந்த டாக் நின்றுட்டு இருக்கு. இவர் வந்துட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து இந்த டாக் அவரை பார்த்து குறைச்சிருக்கும் போல. ஆளு கொஞ்சம் கோபமாயி அந்த டாக் விரட்டுறதுக்காக போக அந்த நாய் வேகமாக ஓடி போயிடுச்சு. கடைசியில் இவர் தான் தடுமாறி நடு ரோட்லேயே போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நிலைமை. எங்க இந்த வீடியோவில் பார்க்குற டாக் ஒரு ஹெல்மெட் எடுத்துட்டு வந்திருக்கு பாருங்க. அவர் ஏற்கனவே ஹெல்மெட் போட்டிருக்கிறாரு. யாருக்காக எடுத்துட்டு வருது அப்படின்னு பார்த்தா எல்லாம் இந்த டாகுக்காக தான். அதுவே பைக்ல ஏறி உட்காந்து ஒரு ஹெல்மெட்டையே போட்டுக்குது பாருங்க. நிறைய காட்சிகளை பார்த்துருப்போம். இது கொஞ்சம் புதுவிதமான காட்சி தான். அதுவும் வேண்டான்னு சொல்லாம மறுக்காம ஹெல்மெட்டை போட்டுக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள ஒரு எலி வந்திருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக வீரனா நம்ம வீட்டுல வளர்க்குற பூனையே போதும்னு பூனையை கொண்டு உள்ள விட்டுருக்காரு. பூனை எலியை பிடிச்சிட்டு வேகமா வரும் அப்படின்னு பார்த்தா எலியை பார்த்தா அடுத்த செகண்டே பூனை ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. வீட்டுக்காரரால் இதை நம்பவே முடியல. தைரியசாலி பூனை அப்படின்னு பார்த்தா கடைசியில் எலியை பார்த்து இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு காண்டாமிருகம். இந்த காண்டாமிருகத்திட்ட வம்பளுக்கிறதுக்காகவே இது வந்திருக்கு பாருங்க. பாக்குறதுக்கே ஏதோ குட்டி மான் மாதிரி தான் தெரியுது. இவ்வளவு பெரிய உருவமா இருக்குது அப்படின்னு அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அதை விரட்டுது பாருங்க. இந்த குட்டி மானுக்கு பயந்து காண்டாமிருகமும் விட்டா போதும்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. இங்க இந்த வீடியோல காட்டுல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். ஒட்டகம் பொதுவா நின்றுட்டே தூங்கக்கூடிய விலங்கு தான். இங்க கொஞ்சம் வித்தியாசமா தூங்குறதுக்கு பார்த்துருக்கு. இந்த நேரம் பார்த்து 2 சிங்கங்கள் இதை பார்த்ததுனால வேகமா பதுங்கி ஓடி வந்திருக்கு. கடைசி நொடி பொழுதுலதான் ஒட்டக சிவிங்கி இந்த விஷயத்த பார்த்துருக்கு. பார்த்த அடுத்த செகண்டே வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. காட்டுல வாழ்ற வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமானது இல்ல. ஒவ்வொரு நொடி பொழுதும் உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. எங்க இந்த வீடியோல ஒரு அணில் குட்டி போட்டு அதெல்லாம் பாதுகாக்கிறத தான் பாக்குறோம். அணிலோட கற்ப காலம் பொதுவாகவே 45 நாள் தான். அதுக்குள்ள அழகழகான இந்த குட்டிகளை ஈன்று எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடும். அடர்த்தியான முடிகளை கொண்ட இந்த அணில் பிறக்கும் போது ஒரு சொட்டு முடி இல்லாம இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கே வித்தியாசமா தான் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல எப்படியாவது அந்த கரைக்கு போய் சேர்ந்தாகணும்னு இந்த யானை முயற்சி பண்றதை தான் பாக்குறோம். இந்த யானை தினந்தோறும் நடக்கிற பாதை தான் போல. ஆனாலும் கழுத்தளவு தண்ணியில இறங்குறதுக்கு எப்படிதான் அதுக்கு தைரியம் வந்ததோ. வாழ்க்கையில எதை பார்த்தும் நின்றுட்டோம் அப்படின்னா அப்படியே நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். இறங்கி நடந்ததுனால இதுவும் நினைச்ச மாதிரி அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நிறைய உருளைகளை அடுக்கி வச்சிருக்காங்க. மேய்ச்சலுக்காக வந்த ஆடுகள் இதை பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியாம ஒவ்வொரு உருளைக்கா தாவி குஷியா ஜாலியா விளையாடவும் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. கடைசியில் மேய்ச்சல் எல்லாம் மறந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இதில் விளையாடுறதுக்கே பொழுது போயிடுச்சு போல. எங்க இந்த வீடியோல டெம்போ மேலே எதையோ ஏற்றி கொண்டு போறாங்க. அதுக்கு மேலே ஏறி நிற்கிற ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம். ரொம்ப நேரமாக வண்டியை விட்டு கீழே இறங்காம அதுவே படுத்து தூங்கி இருக்கு. டிரைவர் இந்த சிங்கம் எப்போ கீழே இறங்குறது, நம்ம எப்போ வண்டி எடுக்கிறதுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கவும் வண்டி அசைறதுல இருந்தா தூக்கத்துல இருந்து விழிச்சு ஆள் எப்படியோ மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணி இறங்கியிருக்கு. எங்க இந்த வீடியோல நிறைய டாக் வாக்கிங்காக வந்திருக்கு. இங்க ஒரு ரோபோ டாகையும் விட்டுருக்காங்க. இந்த ரோபோ டாக் ஜம்ப் பண்ணி வரதை பார்த்ததும் மற்ற நாய்கள் எல்லாம் எப்படி குதிச்சு ஓடி இருக்கு பாருங்க. எல்லாம் கொஞ்சம் மறந்துடுச்சு போல. இதே மாதிரி ஒரு பூனை பக்கத்துல கொண்டு விட்டுருக்காங்க. ஆனா இது ரொம்ப தைரியசாலி பூனையா இருக்கு. ஜம்ப் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா ஒரு இன்ச்சு கூட நகரல பாருங்க. பூனைய ஒரு குட்டி புலின்னு சொல்றது உண்மையாயிடுச்சு பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல இணைப்பிரியாத தோழிகள் மாதிரி சேர்ந்தே நடந்து போயிட்டு இருக்கிற 2 பூனை குட்டிகளை தான் பாக்குறோம். காலையில நடக்க ஆரம்பிக்கிறது ராத்திரி வரைக்கும் 2 சேர்ந்தே தான் போயிட்டு இருக்கு. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஒரு நேரம் கூட பிரியிற மாதிரி இல்ல. இங்க இந்த வீடியோல ஒரு தாய் நாய் 4-5 சப்பாத்திகளை தூக்கிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. அது சாப்பிடாம எங்க தூக்கிட்டு வருது அப்படின்னு பார்த்தா எல்லாம் இந்த குட்டிகளுக்காக தான். இந்த தாய் நாயை பார்த்ததும் இந்த குட்டிகள் எவ்வளவு வேகமா ஓடி போயிருக்கு பாருங்க. 2மே பசியோட காத்திருந்திருக்கும் போல. விலங்குகளோட வாழ்க்கையும் ரொம்ப ஆச்சரியமானதுதான்.